மாட்டோம். ஆனா ஐயாவுக்கு போட்டுடுவோம். ஐயாக்கு மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. எப்படா மேல போடுவது? ஏன் சேச்சி வாயில போட்டு எங்கடா போட்டுக்கிறேன்? பாக்கடா இங்க. இருவருமே எனக்கு முன்னால வரும் தானே. காலத்தம்மன் இருக்கிற காலம் கம்மியாட்டி வந்து முன்னா வந்து யாரா கால் காமிச்சா நாமராஜ் நீ எப்படா வருவ? நாங்க தானே வந்து 5 தினமும் சிம்மாசனத்தை சுத்தம் செய்வோம். ஆமா யாரு முன்ன வர சொன்னா அது உண்மைதான்டா. நான் சார் அவனை சொன்ன எறா மாறியே ஏன்டா இவ்வளவு தாமதமா வரீங்க? எஜமா, எனக்கு ரொம்ப நாளா தோசை சாப்பிடணும்னு ஆசைங்க. ஓசையா? என்னடா யாரோ எங்க மேலயோ ஆசைப்படுறாங்க. நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. உண்மைதான். மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா ஆடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. கோழி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. உண்மைதான்டா. கோழி டேய் கோழி குஞ்சு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு ரொம்ப நாளா தோசை சாப்பிடணும்னு ஆசைங்க. அப்படியா? ஆமாங்க. எப்படிடா? நேரா வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி பார்த்து தோசை சுடுன்னு கேட்டேங்க. என் பொண்டாட்டி அரிசிக்குதா பெருப்புக்குதான்னு சண்டை போடுறா எஜமா. அப்படியா? வீட்டுல ஒன்னால ஒண்ணு கிடையாது. ஏன்டா நீ வாங்கி போட்டதாங்க சண்டை போட மாட்டாங்க. ஆமாங்க. என் பொண்டாட்டி கேட்ட உடனே நேரா எங்க ஊரு நாட்டாரு கடைக்கு போயிட்டு, ஐயா நாட்டாரு நாளைக்கா வாங்கியார்கிட்ட வாங்கி வந்துட்டாரு, ஒரு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுத்தம் பருப்பும் கடன் கொடு நாட்டாரு போய் கேட்டு வாங்கி வந்துங்க. கேட்டிருப்பேன். வாத்தியார் பேர் சொன்ன உடனே நாட்டாரு வந்து கொடுத்துட்டாருங்க. வாங்கி வந்து என் பொண்டாட்டிய கொடுத்து அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தோசை நினைப்போடுதான் வீட்டுக்கு போறேன். நேரா வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டிய பார்த்து, ஏண்டி ஆயமா ஆயமாவா யார் பேர் அது? பொண்டாட்டி பேர் ஆயமா. ஓஹோ ஆயம்மாவா? அந்த ஆயமா நினைச்சுக்கிறியா? ஆமாண்டா. கால் வந்து முட்டை போடுற ஆயமா. அந்த ஆயமா நீ என் பொண்டாட்டி பேரு மனை பேரு ஆயம்மா. தோசை எடுத்துக்கணும் வாரின்னு சொன்னேன். என் பொண்டாட்டி அடுக்கு தட்டுல இருக்கிற தோசையை தான் வச்சுட்டு என் பொண்டாட்டி தட்டுல 2 தோசையும் என் தட்டிலையும் ஒரு தோசை வைக்கிறா எஜமா. என்னடா? என் பொண்டாட்டி பார்த்து நான் கேட்டேங்க, என்ன கேட்ட? ஏண்டி 2 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ உளுத்தம் பருப்புக்கும் எத்தனை தோசை சுட்டேன்னு கேட்டேன். அது என் பொண்டாட்டி சொல்றா, மாமா நான் 3 தோசை சுட்டேன் மாமா. அது எப்படா 3 தோசை ஆகாது? 1 கிலோவுக்கு 1 தோசை சுட்டு வச்சுக்கிறாங்க. என் பொண்டாட்டி சாமாத்திக்காரிங்க. ஆமாங்க. ரொம்ப கெட்டிக்காரடா. சுட்டுது சுட்டுதார இருக்கட்டும். என் தட்டுல 2ம் உன் தட்டுல 1 வச்சுக்கிட்டீன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி எனக்கு மேல பிடிவாதக்கா கேக்குறா. அப்படியா? நான் அடுப்புல இருந்து கஷ்டப்பட்டு சுட்டேன். எனக்கு 2 உனக்கு 1 தான்றா. எனக்கு என் பொண்டாட்டிக்கு வாக்கு வாதமாவே இருக்குது. என் பொண்டாட்டியும் துண்ண பாடல, என்னையும் துண்ண விட்ட பாடல. நான் ஒரு திட்டம் போட்டேன். என்ன திட்டம் போட்ட? எதுக்கு நம்ம 2 பேரும் சண்டை போடணும்? சண்டை போட்டோம்னா முதல்ல சிரிக்கிறவங்க அக்கம் பக்கங்கிறவங்க தான் சிரிப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் தெரு சிரிக்கும், அதுக்கப்புறம் ஊரு சிரிக்கும். அப்படியா? சிரிக்க கேள்வி எடுத்து வாழக்கூடாது. நம்ம 2 பேரும் கதவு சாத்திக்கணும், உள்ள படுக்கலாம். யாரு ஊங்கோட்டுறாங்களோ ஊங்கோட்டுறவங்களுக்கு 1ம் ஊங்கோட்டாதவங்களுக்கு 2ம் சொல்லிட்டு நான் திட்டம் போட்டேங்க. திட்டம் போட்ட? நானும் என் பொண்டாட்டியும் கதவு சாத்திக்கணும், உள்ள படுத்துக்கணும். வெடிகால 5 மணி ஆச்சு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சாணம் தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போடுறாங்க. ஏண்டி பாய் நம்மகிட்ட இருக்க சாணம் தெளிக்காதக்குது, இந்த சாணம் தெளிக்கியா ஆயமா அப்படின்னு சொல்லான்னு பார்த்தா தோசை ஒன்னா போயிடும். தோசை ஒன்னா போயிடும். 5 ஆச்சு 6 ஆச்சு அங்க போயிட்டே போச்சுங்க. 2 நாள் 2 பகல நானும் என் பொண்டாட்டி உள்ளவே பார்த்துக்கணும். பாவி வெளியே வரல. வெளியே வரலங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. எங்கன்னா போறது வரட்டா கூட நம்ம சொல்லிட்டு போவாங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சு எல்லாம் கும்ப சேர்ந்து என் வீட்டு கதவு சந்தில வந்து பார்த்தாங்க. நானும் என் பொண்டாட்டியும் உள்ள பார்த்தோம், செத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு ஊரே புகார் ஆகி போச்சு. ஐயோ இவங்க ஆண்டிய பொண்டாட்டிக்குள்ள என்ன சண்டை சாடி ஆச்சும் உள்ளவே செத்து போய் கிடக்குறாங்க. எல்லாம் கும்ப கூடி பேசுறாங்க. எல்லாம் அப்படித்தானே பேசுவாங்க. ஓனர் கிட்ட 7 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் ஒரு ஓடு 17,000 ரூபாய் கொடுத்து சீமோடு கவுத்து வச்சுக்கிறேன். போன மாசம் தான் வீடே தொடங்கினேன். நீ எதுமா எங்கூட்ட அனுக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்க எல்லாம் வீட்டு மேல ஏறி ஓட்ட ஓடிக்கிறாங்க. பாவி புது ஓடச்சே. ஏண்டாப்பா இங்க போன மாசம் தான் வீட்டு ஏண்டா ஓட்ட ஓடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுங்க, தோசை ஒன்னா போயிடுங்க. இதே இச்சு நேரம் நேரட்டும் அப்படின்னு பிடிவாதமாக்கிறாங்க. கதவை இச்சாங்க, என்னைய மொண்டாட்டி தெருவுல போட்டு அழுகுறாங்க. சொந்தக்கார பந்தக்காரருக்கு ஆள் அமைச்சிட்டாங்க, ஆள் அடிப்பாங்க, மோளம் அடிக்கிறாங்க.
பாட கட்டுறவங்க பாட கட்டுறாங்க. அட பாவி, ஏன்டாப்பா இங்க உயிரா இருக்கும் போதே பாட கட்டி மோளை அடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒண்ணா போயிடும். மோளை அடிச்சா கூட அடிக்கட்டும், பாட கட்டனா கூட கட்டட்டும். பிடிவாதமா பத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அப்படியா? எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்க, என்னைய மொண்டாட்டியும் குழப்பாட்டுறாங்க. அட பாவி, ஐயோ, என் பங்காளி ஒருத்தன் வரும் போதே மூக்கு பிடிக்க சாராயம் குடிச்சு வந்துட்டாங்க. இவங்க குடிச்சு 8 நாள் ஆச்சும். இவங்களை நல்லா தேய்ச்சி கைவணும்னு சொல்லிட்டு குடி போதீங்க வீட்டு உள்ள போனானே. சீ காத்துல விட்டப்பா என் காட்டணும் மொளை காத்துல தூக்கி என் கண்ணுக்கு நேரா போட்டு குழப்பாங்க. கண்ணி எரியுமாடா? கண்ணில மொளை காத்துல வந்து கண்ணி எரியுதுங்க. ஏன்டாப்பா உயிரா இருக்கும் போது கண்ணில மொளை காத்துல போட்டீங்கன்னு கேட்டாலும் அப்போது சொல்றதா தோசை ஒன்னா புடுவே கண்ணே போனா கூட போட்டோம். அவனுக்கு பிடிவாதமாக இருங்க. எதுமா எண்ணெய் அமௌண்டாட்டி குழப்பாட்டினாங்க, பாறையில வச்சு கட்டினாங்க, குளிக்கணும் போய்கினேங்கிறாங்க. போய் நடுக்கட்டாங்க, கோயிலாண்ட வச்சாங்க. என் கூட்ட அனுக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இவங்க 2 பேரும் ஆம்பளை அமௌண்டாட்டி ஆக்குறாங்க. இவங்களை பச்சைமனா பேயா வந்து கிளாட்டா பண்ணுவாங்க. உண்மைதானே சொல்லுவாங்க. 2 பேரையும் கொல்த்தணும். ஏண்டாப்பா இங்க உயிரா இருக்கும் போதே கொல்த்துறதுக்கு நாங்க 2 பேரும் தான் கட்சி கேட்டாலும் அப்போது சொல்றதா தோசை ஒன்னா புடுவே கொல்த்துறா கூட கொல்த்துக்கும். எங்களுக்கு முன்ன சுடுகாட்டை எரமட்டி வெறுகட்டையும் தயாரா அடிக்க வச்சுக்கணும். எண்ணெய மொண்டாட்டி வெறுகட்டை மேல வச்சு எரமட்டை அடிக்கினே வந்தாங்க. என் கொல்லி போட்ட பங்காளி ஒருத்த மூஞ்சி மாலை எரமட்டை மூட வரான். ஏண்டாப்பா மூசி வராத மூஞ்சி மாலை எரமட்டை மூட வரன்னு கேட்டாலும் அப்போது சொல்றதா தோசை ஒன்னா புடுவே எரமட்டை மூணா கூட மூட்டும். பிடிவாதமா பார்த்துக்கிட்டு எரமட்டை மூட்டு வந்தா ஜனங்க எல்லாரும் கும்ப கூடி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? மானம் ஒரு வாட்டமாக்குது. மழை வந்தா இந்த 2 போனமும் சரியா எரியாது. இந்த 2 போனம் நல்லா எரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வயிற்றாங்க. என்னடா வழி? செஞ்சாலு சூள போடுற மாதிரி சேர் கூட்டுறாங்க. அப்பதான் போனம் குமுறி எரியுமா. அந்த எரமட்டை மேல வெக்கில மாதிரி அது ஒதிரிட்டு சேத்த வாரி வெக்கில மேல பூசிட்டு வந்த ஜனங்க எல்லாரும் அரிசி போட்டு போயிட்டாங்க. எங்க ஊரு மனைக்காரு கணக்கு புள்ள புது தோட்டின 3 பேரும் பேசுறாங்க. என்னடா பேசுறாங்க? நம்ம ஊர்ல செத்த போனம் ஏந்துக்குதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. நீங்க ஆம்பியா மொண்டாடி செத்துக்கிறாங்க, இது 2 ஏந்துக்குதா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. சுடுகாட்டுல இந்த 3 பேரு. ஆமாங்க. எது மாதிரி இந்த தீ வச்சாங்க பாரு. இந்த தீ வச்ச உடனே சிறுக சிறுக புத்திக்கின்னு வந்துச்சு. புத்திக்கின்னு வந்து என் மொண்டாட்டி முடியல சொட சொடாச்சு. என் மொண்டாட்டி எழுந்து மொண்டாட்டிக்கு 1 எனக்கு 2 சுடுகாட்டுல எத்தனை பேரு? 3 பேரு. என்ன 3 பேரும் ஆம்பியா மொண்டாட்டி வாயில போட்டுக்கோங்க பழகுது. அவங்க 3 பேரு எழுந்து ஓட அவங்க ஓட நாங்க ஓடி இருந்தாக்கா அந்த 3 தோசை நாய்க்கு விட்டு கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுக்கு மாறாப்பா நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். என்னடா கேள்வி கேட்க போற? அது நீங்க பதில் சொல்லுங்க. கண்டிப்பா கேக்குறேமா? எஜமா எண்ணிக்கையில 29 மா வரணும். 29 மா? ஆமாங்க, 29 மா வரணும். அதுலயே இலக்கமும் பதிலும் அதுலயே அடங்கிருக்காங்க. அதுலயே? ஆமாங்கம்மா. என்னடா? கேக்குறாஜமா, உங்க வீட்ல நீங்களும் உங்க மனைவி இருக்கீங்க. உங்க 2 பேருக்கு எவ்வளவு அரிசி போட்டா உங்க 2 பேருக்கு பத்தும்? 2 ஜீவத்துக்கு காப்பி அரிசி போட்டா போதும்டா. அப்படி அரிசி போட்டா உங்க 2 பேருக்கு பத்தும். அதே உங்க வீட்டுக்கு 4 விருந்தாளி வந்துட்டாங்க. நீங்க போட்ட அந்த காவடி அரிசி அந்த 4 பேருக்கு பத்துமா? பத்தாதடா. பத்துமா? பத்தாத. பத்துமா? பத்தாதடா. பத்துமாடா. ஓ 10 மாவா? 10 மா. உன்னோட எத்தனைமா? 19 மா இருக்குது. தெரியுமா? ஒரு சின்ன பையன் இருக்கிறான். தென்னை மரத்துல தேனு கொண்டு கட்டிக்குது. அந்த சின்ன பையன் கீழே நின்னுங்கிறான். கீழே நின்னுங்கிற சின்ன பையனுக்கு அந்த தேனு குண்டு 8 மா. எட்டாதடா. 8 மா. எட்டாத. 8 மா. எட்டாதடா. அட உட்கார 8 மாடா. 8 மாயா. ஓஹோ 8 மா. கூட்டுனா வாஜே ஊரு. அது சொட்ட பொண்ணுடா. நீ ரசம் போடு. எஜமா என்னடா? 8 மா வந்துச்சா? உங்களுக்கு எத்தனைமா? எத்தனைமா? 19 11 மா இருக்குது. ஆமா எஜமா. எஜமா உங்க வீட்ல பூனை, எங்க வீட்ல எலி, உங்க
வீட்டு பூனை வந்து எங்க வீட்டு எலியாண்ட வந்தா அந்த எலி அஞ்சுமா? அஞ்சாதடா. அஞ்சுமா? அஞ்சாத. அஞ்சுமா? அஞ்சாத. அஞ்சுமாடா. அஞ்சுமா இல்ல குஞ்சுமா? அஞ்சுமா. உன்னோட தெரியுமா? நீ எத்திரிமா? ஆறுமா. ஆறுமா. ஆமா உட்காருங்க எஜமா. எஜமா நானே பதில் கேட்டுக்கிறேன். ஆமா எஜமா நீங்க பதில் சொல்லுங்க. சரி. நான் எது சொன்னாலும் நீங்க கோவப்படக்கூடாது. எனக்கு என்னடா கோவம் இருக்கு? கோவப்படாது. கோவப்படாது. ஏன்னா இது கதியில வருது. ஆமா எஜமா கேட்டா எஜமா. எஜமா கதியில உன் பொண்டாட்டி தேவடியா? கதியில வந்தானே. ஓ கதில வருதா? கூத்து வேலை இருக்கு. கதியில வந்து கதியில யாரும் பொண்டாட்டியா? தேவடியா? கதியில யாரும் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி வந்து தேவடியாடா? கதியில பொண்டாட்டி தேவடியா? அதே கதியில என் பொண்டாட்டி பத்தினி. என் மனைவி தேவடியா? உன் மனைவி எப்படா பத்தினியாவா? கதியில வருத்ததியா? ஆமா ஆமா கதியில வருத்ததியா? கதியில யாரும் பொண்டாட்டியா? தேவடியா? பொண்டாட்டி பத்தினி. உன் பொண்டாட்டி தேவடியா? உன் பொண்டாட்டி தேவடியா வந்து என் பொண்டாட்டி பத்தினி பார்த்து தேவடியான்னு சொன்னா என் பொண்டாட்டி மனசு ஆறுமா? ஆறாதடா. ஆறுமா? ஆறாத. ஆறுமா? ஆறாத. ஆறுமாயா? காலத்தவங்க மட்டும் கேட்க கேள்வி கேள்வி கஷ்டத்தா. என்னங்க என்னுடைய நாடு வயலக்கோட்டை நாடு. வைரக்கோட்டை நாடு. என்னுடைய பேரோ சிறப்பரசன் மன்னன். ஆமாங்க சிறப்பரசன் மன்னன் முதல் திருமணம் ஆனது. முதல் திருமணம் ஆன பிறகு என் மனைவி இறந்து விட்டாடா. ஆமாங்க மனைவி இறந்த பிறகு உடல் பிறந்த தம்பியும் தங்கையும் வளர்க்க வேண்டுமே காப்பாற்ற நினைத்து ஆமாங்க இரண்டாவது தரமாக ஒரு பெண்ணை பார்த்து நான் திருமணம் செய்தேன். என்னங்க என்னுடைய மனைவி பெயர் என்னங்க வனிதா. வனிதா. நான் அழைத்ததாக இருவரை சென்று என் மனைவி அழைத்து வந்தா அந்த சொந்த அப்படியே